மக்களே வணக்கம் வணக்கம். என்ன என்ன நடக்குது அப்படின்னு சில பேருக்கு புரியாம இருந்திருக்கும். அது எப்படி அருணை வந்து அப்படி விட்டு கொடுப்பாங்க பிக் பாஸ் டீம்? ஸோ ஏன் அப்படின்னா அப்படி க்ளோஸ் இல்லை. இப்ப சௌந்தர்யாவுக்கு வந்து உள்ளுக்குள்ளையும் சரி வெளியில பிஆரும் சரி அவ்வளவு ரெக்கமெண்டேஷன் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா, அதாவது பிஆர் வேலைகளும் உள்ளுக்குள்ள அந்த பதவியில இருக்கிறவர்களும் சப்போர்ட்ல இருக்காங்க அப்படின்னா, ஜாக்லினுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இவங்களை போலதான் அருண் அப்படின்றவரு. ஸோ இந்த பிக் பாஸ் தமிழுக்குள்ள வர முதலே ஆரம்பத்தில் இருந்தே எப்படி சௌந்தர்யாவுக்கு ஒரு பிஆர் டீம் வேலை செஞ்சுதோ அதே போல இந்த ஷோக்கு வரப்போறார் அப்படின்னு முதலாவதா வந்த ரெண்டு பேர்கள், ஒன்னு வந்து சௌந்தர்யா, இன்னொன்னு வந்து அருண். சொல்ல போனா பிக் பாஸ் தமிழ் ஆரம்பிப்பதற்கு ஒரு மாசத்துக்கு முதலே அவங்களுக்கான ப்ரொமோஷன் வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அருணை வந்து இந்த வீக் வெளியில் அனுப்பிடுவாங்க, அருணுக்கு வந்து ரெக்கார்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னைக்குள்ள நமக்கு கொஞ்சம் இடிச்சுது. ஏன் அப்படின்னா பிக் பாஸ் 7 தமிழ்லயே இப்ப சில விடயங்களை பார்க்கக்குள்ள மாயாவுக்காக பிரதீப் வெளியில் அனுப்பப்பட்டாரா இல்ல அர்ச்சனாவோட வெற்றிக்காக பிரதீப் என்ன வெளியில் அனுப்பப்பட்டாரா அப்படி என்பதுதான் பெரியதொரு டவுட். சிம்பிளா நினைச்சு பாருங்க. நான் வாடுறேன், இப்ப அருணுக்கும் அர்ச்சனாக்கும் கனெக்ஷன் இருக்கு. சீசன் 7க்கும் சீசன் 8க்கும் இப்ப நடக்கிற விடயங்களுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு. இப்ப நான் சொல்லிக்குள்ள உங்களுக்கு புரியும். நீங்க பாத்தீங்கன்னா அர்ச்சனா வந்து 28வது நாள் வருவாங்க, 28ல இருந்து 35 நாள் வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அழுவாங்க, பாத்ரூம்குள்ள ஓடி அழுவாங்க, மெடிக்கல் ரூம்குள்ள ஒரு நாளைக்கு 5-6 தடவை கிட்ட போவாங்க. மூச்சு திணறல் அந்த வீக் வந்து 3 தடவை வந்திருக்கும். கீழே உட்காந்து அப்படின்றவாங்க. அது வந்து பெரிய இதா போகும், ப்ரோமோல வரும், பிஜிஎம் போடப்படும். ஸோ ஒட்டுமொத்த சோசியல் இப்ப சௌந்தர்யாவுக்கு சோசியல் மீடியால இருந்தவங்க குரல் கொடுத்த மாதிரி அர்ச்சனாவுக்காக குரல் கொடுத்து இருந்தாங்க. சரி, அப்ப அவங்க எல்லாரையும் பகைச்சிக்குவாங்க, பிரதீப்பை மட்டும் பகைச்சிக்க மாட்டாங்க. பிரதீப் அவர்களை மட்டும் வல்லவர் நல்லவர் பிரதீப் அப்படின்னு அது கிளியராகவே தெரியும். பிரதீப் அவர்களுக்கு அந்த ஐஸ் வைப்பாங்கல்ல. இப்ப டீச்சர், இப்ப ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்குள்ள டீச்சர் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்றேன்னா ஐஸ் வைக்கிறது அப்படின்னுவாங்க. பர்த்டே நான் சாக்லேட் கொண்டே கொடுக்கறது, குட் மார்னிங் டீச்சர், குட் ஈவினிங் டீச்சர் அப்படின்னு அந்த ஒரு குட் புக்ஸ்ல இருக்கணும் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி அர்ச்சனா வந்து பிரதீப் கிட்ட பண்ணாங்க. ஏன்னா அப்பதான் பிரதீப் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். இவங்க வந்து அந்த வீக்கே ஒண்ணுமே பண்ணாம அர்ச்சனாக்கு பிரதீப்புக்கு வந்த அளவுக்கு ஓட் வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் 4-5 லட்சம் ஓட்டு எடுத்தது பிரதீப் தான். மீதி நபர்களுக்கு 1 லட்சம் ஓட்ட கூட தாண்ட இல்ல, ஏன் 80,000 ஓட்ட கூட தாண்ட இல்ல. அப்ப இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் வந்து 5 லட்சம் ஓட் வருது. பக்கா பிஆர் செட்டப். ஸோ தமிழ் கிளிஸ்ட்ல இப்ப சௌந்தர்யாவுக்கு ஆரம்பத்தில் வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் அப்படி வந்த மாதிரி. சரி அப்படின்னு போட்டு அடுத்த வீக் வந்து என்னன்னா பிரதீபை தூக்கி அறிறாங்க. இவங்க வந்து பிரதீபுக்கு நான் ரெட் கார்டு தூக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பிரதீப்போட இஷ்யூ எடுத்து பிரதீபுக்காக குரலை கொடுக்குறாங்க. ஷோ முடிவுக்கு ஒரு 10 நாள் இருக்கக்குள்ள மாயா இன்ஸ்பிரேஷன், மாயா போல ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு ஷோக்குள்ள சொல்றாங்க. ஷோ முடிஞ்ச ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சேனல்ல மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் எல்லாருமே ஒரு கேரக்டர் பண்ணாங்க. அதனாலதான் இந்த ஷோ நல்லா இருந்துச்சு, நம்ம வன்மத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்னாங்க. இவங்களுக்கு 50 லட்சம் காசு கிடைச்சிட்டு, வீடு கிடைச்சிட்டு, பிரதீப்புக்கு ஒண்ணுமே இல்லை. உண்மையிலேயே மனதார இவங்க பிரதீப்புக்காக போராடி இருந்தாங்கன்னா 3 மாசம் இல்ல 3 வருஷம் ஆனா கூட இவங்களுடைய மனசுல இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்காது. ஸோ பக்காவா இட்ஸ் லைக் அ ப்ரீ-பிளானட் டிராமா ஃபார் அர்ச்சனா. இப்ப இங்க வாங்க அருண் விடயத்துல நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, அருண் வந்து நேத்து எப்படி இப்படின்ற மாதிரி சைகை பண்ணுவார், முத்து அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? அது கூட அந்த ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பா தான் பண்ணியிருப்பாரு. அப்ப அது வந்து எதுக்கு அவர் அப்படி பண்ணார் அப்படின்னு. அதோட இன்னைக்கு தான் இந்த டாஸ்க் கொடுக்குறாங்க. சரியா? எது தொழிலாளர் வர்சஸ் மேனேஜர்ஸ் அப்படின்ற டாஸ்க் வந்து இப்பதான் கொடுக்குறாங்க. ஆங்கிலத்தில் லேபர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும். நேத்து காலையில எல்லாருமே அந்த லேபர் ஸ்கில் லேபர் அப்படின்ற இதை கொண்டறில அருண் தான் கொண்டு வருவார். அந்த லேபர் அப்படின்ற விடயத்தை ஏன் வாண்டடா கொண்டு வந்தாரு, ஏன் எங்கேயோ கொண்டு போனாரு, ஏதோ ஒரு டாபிக் கொண்டு போகுது. அப்படி இருக்கக்குள்ள இவரே லேபரோட வந்து போனாரு. அப்ப இன்னைக்கு இப்படி ஒரு டாஸ்க் வரப்போகுதுன்னு இவருக்கு தெரியும். இன்னைக்கு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் லைவ்ல மீதி நபர்களுக்கு இதுதான் வீக்லி டாஸ்கான்னு தெரியும். ஆனா இவருக்கு அருண் விடயத்தை பார்க்கக்குள்ள இவருக்கு முதல்ல வீக்கெண்ட் ரோஸ்ட் முடிஞ்சோடனே இவருக்கு தகவல் போன மாதிரில இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் டீமுக்குள்ள இருக்க பல பேர் அர்ச்சனாக்கு வேண்டப்பட்டவங்க, அர்ச்சனாக்கு வேண்டப்பட்டவங்கன்னா அருணுக்கு வேண்டப்பட்டவங்க. ஸோ ஃபுல்லா வந்து அருணுக்கான ஸ்கிரிப்ட் போகுதா அப்படி என்பது முதல் இது ஒன்று, ஸ்ட்ராங்கான இது ஒன்று. சரியா? ரெண்டாவது விடயம், இந்த வீக்லி டாஸ்கோட ரூல்ஸை பாருங்க. இந்த வீக்லி டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாப் 8 அப்படின்ற மாதிரி பிரிக்க சொல்லுவாங்க. நம்ம அருணை பத்தி நமக்கு தெரியுமில்ல, எதை எடுத்தாலும் தனக்கு வேணும், நான் தான் அப்படின்னு இருக்கிற அருண் பிரசாத்
இன்னைக்கு அந்த டொப்பெட்டுக்குள்ள யார் வருவாங்க அப்படின்னைக்குள்ள இவங்க அன்ஷிதா வந்து தர்ஷிகா விஷாலுக்கு பதிலா அருண் தான் வரணும் அன்ஷிதா சொல்ல, அருண் சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு அதுக்குள்ள வர தகுதி இல்லைன்னு. எவ்வளவு பெரிய ராமா இது. இவர் வந்து இப்படி சொல்றாளா, எனக்கு வர தகுதி இல்லைன்னு இவர் சொல்றாராம். அப்போ இவருக்கு தெரிஞ்சு போட்டது இந்த டாஸ்க் தான் வரப்போகுது. அப்ப அந்த தொழிலாளர் ஸ்டைட்ல இருந்தா தான் நல்லா ஓகே, நம்ம திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்ட திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அப்ப நம்ம இப்படியே இருந்துருவோம். இவர் பக்காவோ இதை ஒன்று போட்டாரு. நீங்க திங்க் பண்ணி பாருங்க, அருண் இப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆளா இல்ல. சரி, அந்த டொப்பெட்டில் இருக்கிறவங்க மேனேஜர்ஸ், மீதி நபர்கள் பாட்டம் 7ல இருக்கிறவங்க தொழிலாளர்கள். இந்த ரூல்ஸை பாருங்க. இந்த வீக்லி டாஸ்க்கு மேனேஜர்ஸ் வெர்சஸ் தொழிலாளர். தொழிலாளர்கள் வந்து வீட்டுக்குள்ள வர முடியாது, வெளியில தான் அவங்க வந்து தங்கணும். இதுவே வந்து ஒரு பெரிய சிம்பதியை கிரியேட் பண்ணும். அடுத்தது கேஸ், வாட்டர், டாய்லெட் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா தொழிலாளர், இப்ப மேனேஜர் யூஸ் பண்ற தொழிலாளர் வந்து அந்த சைக்கிளை வந்து பெடல் பண்ணணும். அப்பதான் இவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த தொழிலாளர் வந்து வீட்டுக்குள்ள போக முடியாது, பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சைக்கிள் பெடல் பண்ணி போட்டு தான் போகணும். அடுத்தது மேனேஜர்ஸ் வந்து எந்த நேரத்திலையும் என்ன ரூல்ஸை மாற்றலாம், கிரியேட் பண்ணலாம். மேனேஜர்ஸ் கேன் மேக் எனி ரூல்ஸ். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் பெரிய மேட்டர். இப்ப ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில் அந்த டாஸ்க்ல இப்ப டெவிலா இருக்க தகுதி இல்லாதவங்களை ஜெயில போடுறது அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்ப இதற்கு முதல் சீசன் 6ல ஒன்று இருக்குது. அதுல டெவிலா இருக்க தகுதி இல்லாதவங்க ஏஞ்சலா மாறிடுவாங்க, ஏஞ்சலா இருக்க தகுதி இல்லாதவங்க டெவிலா மாறிடுவாங்க. இங்க என்ன கதை அப்படின்னா, தொழிலாளர்களா நல்லா பண்றவங்களை மேனேஜர்ஸா வந்து ப்ரொமோட் பண்ணலாம், மேனேஜர்ஸா நல்லா பண்ணாதவங்களை தொழிலாளரா பதவி இறக்கலாம். இதுல தொழிலாளர்களுக்குள்ள இருக்கிற இப்ப மேனேஜர்ஸா இருக்கிறவங்க தான் இந்த வீக்கெண்ட்ல நல்லா பண்ண தொழிலாளிக்கு ஓட்ட போட்டு அவங்களுக்கு நோமினேஷன் ப்ரீ பாஸை வந்து கொடுக்கணும். அதே நேரத்தில் தொழிலாளிக்குள்ள இருக்கிற நல்ல தொழிலாளி பண்ணாதால அவரை வந்து இந்த நோமினேட் வந்து பண்ணணும். சரிங்களா? வெளியேற்றத்துக்காக நோமினேட் பண்ணணும். ஸோ என்னோட கணக்கு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள இந்த டாஸ்கே பக்காவா அருணுக்காக உருவாக்கப்பட்டது போலதான் இருக்கு. சரிங்களா? ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த 3 ப்ரோமோலையும் அருண் தான் வந்திருக்காரு. நேத்து அருணை போடுறாங்க, இன்னைக்கு வந்து அருணுக்கு போடுறாங்க. டாஸ்க்கு வந்து அது கேட்டது போல பாருங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாருங்க சிம்பதி எப்படி கிரியேட் ஆக போகுது அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள அப்படியே அருணுக்கு இந்த அர்ச்சனாக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்களுக்கு அப்படியே ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணாங்கல்ல, அது போல அருணுக்கான சிம்பதியை வந்து கிரியேட் பண்ற வேலை நடக்குது. இன்னொரு பக்கம் அர்ச்சனா பண்ண கேமை தான் அருண் வந்து இப்ப திரும்ப ட்ரை பண்றாரு. ஒட்டுமொத்த வீட்டையும் தனக்கு எதிராக வர்ற மாதிரி காமிச்சு அழுகிற மாதிரி அழுது சிம்பதி முடியலாம் பாத்தீங்கன்னா தண்ணியில நினைச்ச மாதிரி அப்படியே இருக்குது. என்னங்கடா அரே எத்தனை ஷோ பார்த்துட்டு வந்திருக்கோம். அருணே என்ன அருண் இதெல்லாம்? இது வந்து ஒரு பக்கம் நடக்குது மக்களே. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் அவர்கள் சௌந்தர்யாவோட வெற்றிக்கு தடை, ஜாக்லினோட வெற்றிக்கு தடை, அருணோட வெற்றிக்கு தடை. முட்டுக்குள்ள முத்து இருக்கிற வரைக்கும் யாருக்குமே டைட்டில் இல்லை. சரிங்களா? சோ அதனாலேயே முத்து அவர்களை ஓண்டட்டா சண்டைக்கு வார்த்தைகளை விட்டு போன வாட்டி பிரதீப்புக்கு நடந்தது போல சில விடயங்கள் நடக்க வருவதாக சில தகவல்கள். ஆனா முத்து ஸ்ட்ராங்கு, அவர் கான்பிடண்டா இருக்காரு. அந்த ரீதியில் அவர் எந்த விலையிலையும் விழமாட்டார் அப்படி என்பதான் தீபக் விழுந்துருவாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ இதுதான் நடக்குது மக்களே. சோ இந்த டாஸ்கோட நோக்கமே ஒட்டுமொத்தமா அருண் மீது ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணணும். அருணுக்கான விட்ட மக்கள் செல்வன் வச்சு செஞ்சார்ல, இது விஜய் டிவி எதிர்பார்க்கல. மக்கள் செல்வன் வச்சு செய்வாருன்னு அவர் மக்களின் குரலாக செய்தாரு. சோ அப்போ அதனால இப்ப பேட்ச பர்த் வந்து அருணுக்கு, சௌந்தர்யாவுக்கு, ஜாக்லினுக்கு இந்த வாரம் பக்காவா நடந்து கொண்டிருக்கு. சரிங்களா? ஓட்டிங்ல கூட நேற்று கடைசிக்கு முதல்ல இருந்த அருண் வந்து இப்ப 5வது வாரம். எப்படி மக்கள் இதெல்லாம் எப்படி நடக்குது? பிக் பாஸ் டீம் இப்படி ஒரு டாஸ்கை கொடுக்குது, அவன் என்ன அப்படி பெர்ஃபார்ம் பண்றான், ஓட்டிங்ல இப்படி நடக்குது, பிஆர் அக்கா அச்சனா வேற லெவல் பண்றாங்க. ஸோ மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எவ்வளவு தூரம் போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனா மக்களோட ஓட்டு முத்துக்கு மட்டும்தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. மக்களை தயவு செய்து நீங்க நடக்கிற விடயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த இதெல்லாமே வந்து இவனுங்க நம்மள அவ்வளவு முட்டாளா நினைச்சு கொண்டிருக்காங்களா? சிம்பிளா திங்க் பண்ணி பாருங்க. நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் 6 ப்ரோமோல 5 ப்ரோமோ அருண் தான் டாபிக். ஷோவில 1 hour எபிசோட்ல அருண் தான் டாபிக். ஸோ என்னத்தை நோக்கி கொண்டு போறாங்க? அருணை வந்து பெருசா காமிக்கிறதுக்கு, அருணை எப்படியாவது டாப் 3 டாப் 5 கொண்டு போறதுக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கு மக்களே. ஐயோ பிக் பாஸுக்குள்ள இருக்க பெரிய ஆளே அருணோட பர்த்டே பார்ட்டிக்கு, அர்ச்சனாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்காரு.
இவங்க அருணும் அர்ச்சனாவும் தவறாம அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அப்ப கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா இருக்கும். நன்றி.